ஹலோ மை டியர் வியூவர்ஸ், கடந்த ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுக்க நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறந்தே அதை சுற்றின பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் ரிசல்ட் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் சேர்ந்து இந்த வருஷம் மறுபடியும் நீட் எக்ஸாமை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் மறுபடியும் நடக்குமா, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மூணாவது, இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் NTA அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. 2013 2024 கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களாக இந்த நீட் எக்ஸாமை நடத்திட்டு வராங்க NTA. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வராத குற்றச்சாட்டுகள் இந்த வருஷம் மட்டும் பல குற்றச்சாட்டுகள் பல திசையிலேருந்து வந்துட்டுருக்கு. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், டீச்சர்ஸ் ஒரு பக்கம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், பொலிட்டீஷியன்ஸ் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு பல பேரும் பல விதமான அலிகேஷன்ஸை NTA மேலே வைக்கிறாங்க. அப்படி அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, முதல் காரணமாக NTA ரிசல்ட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஜூன் 14ஆம் தேதி தான் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு NTA முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஜூன் 4ஆம் தேதி அதாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் வெளியாகின அன்னைக்கே நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டையும் வெளியிட்டாங்க. ஸோ இதில் என்னப்பா இருக்குது, முன்னாடியே ரிசல்ட் விட்டால் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் இங்கே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் வரும், இதை யாரும் கண்டுக்கக்கூடாதுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டோடு சேர்த்து விட்டோன்னா இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பீப்புள்ஸ் வைக்கிறாங்க. ரெண்டாவது அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 67 ஸ்டூடெண்ட்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருக்காங்க. இதை நாம் 2013 இப்போ வரைக்கும் நடக்கிற நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணோன்னா ஈவன் டபுள் டிஜிட் நம்பரில் கூட இது வரைக்கும் யாரும் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கினதில்லை. எல்லா வருஷமும் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாட்டி 2 ஸ்டூடெண்ட் மட்டுமே 2013 2023 வரைக்குமே வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரே வருஷ கேப்பில் 67 ஸ்டூடெண்ட்ஸ் 720க்கு 720 வாங்கினது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பொதுவாகவே பார்க்குறவங்களுக்கும் இந்த சந்தேகத்தை தான் ஏற்படுத்தும். மூணாவது அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மதிப்பெண் 720 எடுத்துட்டாங்க. ஆனால் ரெண்டாவது மதிப்பெண் நீட் எக்ஸாமோட பேப்பர் வேல்யூவேஷன் ரூல்ஸ் படி 716 இல்லைனா 715 தான் வரணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமில் மொத்தம் 180 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 4 மார்க்கு. கரெக்டாக எழுதுனா ஒரு கேள்விக்கு 4 மார்க்கு, தப்பாக எழுதுனா 1 மார்க்கு மைனஸ் பண்ணப்படும். ஸோ அதன்படி பார்த்தா ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் எழுதாமல் விட்டுருந்தா 4 மார்க் குறைஞ்சி 716 மார்க் எடுக்கலாம். இல்லை அந்த கொஷினுக்கு தப்பான ஆன்சரை எழுதி வச்சுருந்தா அந்த கொஷினுக்கான 4 மார்க் போகும். அது மட்டும் இல்லாமல் தப்பாக எழுதின காரணத்தினால -1 மார்க் போகி 715 மார்க்கு ரெண்டாவது மார்க்காக வந்து நிற்கும். ஆனால் இந்த வாட்டி இந்த 2வது மார்க் 3வது மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் என்ன அப்படின்னு பார்த்தா 718 719 இப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லாத ஒரு மார்க்கு 2வது மார்க்காக 3வது மார்க்காக வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 4வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் ஒரே டியூஷன் சென்டரை சேர்ந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி ஒரே டியூஷன் சென்டரை சேர்ந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த டியூஷன் சென்டரில் மேபி கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் கிளம்பியிருக்கு. 5வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மே 5ஆம் தேதி ராஜஸ்தானில் 13 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ணி அதை விற்றுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு காப்பியே 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க டெல்லி போலீஸ். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் எழுந்ததுக்கான காரணங்கள் இதுதான். ஸோ மறுபடியும் நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நீட் எக்ஸாமை மறுபடியும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்த ரிசல்ட்னால நிறைய படித்த ஸ்டூடெண்ட்ஸு பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்காம போகலாம். அதனால் மறுபடியும் நேர்மையான முறையில் இந்த நீட் எக்ஸாமை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எக்ஸ் தளத்தில் கிட்டத்தட்ட 3 நாளில் 4 லட்சத்துக்கும் அதிகமான ட்வீட்கள் இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக மறுபடியும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் வந்திருக்கு. ஸோ மேபி நீட் எக்ஸாம் மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3வது NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எப்படி அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுக்க முடிஞ்சு அப்படின்னா, இந்த வருஷம் சிலபஸை வந்து நாங்கள் ஈஸியாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ ஈஸியாக படிக்க முடிஞ்சதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது அவங்க கொடுத்த விளக்கம் எப்படி இந்த 718 719 மார்க்கெல்லாம் எடுத்தாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சென்டர்களில் கொஷின் பேப்பர் வந்து மாற்றி கொடுத்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த கொஷின் பேப்பரை மாற்றுற மாதிரி ஆகி டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் அதிகமாக எடுத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்காக கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிரேஸ் மார்க்னால தான் அவங்க 718 719 அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் NTA பல வகையான விளக்கங்களை கொடுத்தாலையும் அந்த விளக்கங்கள்லாம் மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்ற காரணத்தினால மக்கள் வந்து அங்கங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர்லலாம் தீயாக தெறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ NTA வந்து ஒரு 4 பேர் கொண்ட தனிக்குழுவை அமைச்சு அந்த கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்ட 1600 ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை மட்டும் மறுபடியும் ரீவேல்வேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாமா, இல்லை அந்த பேப்பரில் வந்து அவங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க்கை மட்டும் மைனஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த விசாரணையோட முடிவு என்ன வரும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த கேஸாக இருக்கட்டும், இல்லை இந்த விசாரணையாக இருக்கட்டும், இந்த விசாரணையோட முடிவெல்லாம் வந்தால் தான் நீட் எக்ஸாம் மறுபடியும் நடக்குமா, இல்லை இதேவே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ காத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா.